Okay, 3, 2, 1, action. வணக்கம். சமீபத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக செய்திகளில் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று ஆபாச படங்கள் எளிதாக இப்போ கிடைக்கிது. சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்காதவர்களே இல்லைன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் யார் வேணாலும் பார்க்கலாம். ரெகுலராக பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப வெகுவாக அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமான காரணம். முன்னாலெலாம் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் வயதானவர்களாக இருப்பாங்க. பாலியல் குற்றங்கள், கற்பழிப்பு, கொலை. இப்போல்லாம் அதுலேயும் டீனேஜினர் ஒருத்தர் உள்ளே இருக்கிறதையும் பார்க்க முடியும். நிர்பயா கேஸ்லேருந்து. ஸோ பாலியல் குற்றங்கள் ஏன்னா அவங்க இந்த படங்களை பார்க்கும்போது அவங்களும் அந்த குற்றங்களில் ஈடுபடுறதில் ஆர்வத்தோடு ஈடுபடுறாங்க. அப்புறம் தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. பல குற்றங்களில் அப்படி இளைஞர்கள் டீனேஜினர் மாட்டியிருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது போதை. மது சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இப்போ ஆகிட்டதை பார்க்குறோம். அது ஒரு பெரிய குற்றமாக இப்போ யாரும் நினைக்கிறதில்ல. முன்னெல்லாம் மது சாப்பிட்றதுனா பெரிய குற்றமாக நினைப்பாங்க. இப்போது அது ஒரு விழாக்களில், ஈவன் பர்த்டே பார்ட்டிஸு, எல்லா பார்ட்டிகள்லேயும் அந்த மது அது ஒரு பக்கம். மூன்றாவதாக போதை மருந்துகளுடைய மற்ற மருந்துகள், அது ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்து இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியுது. பொதுவாக போலீஸில் சொல்லுவாங்க, டோன்ட் மிக்ஸ் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு. மதுவையும் அந்த டிரைவிங்கையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு. மதுவையும் பாலியல் விஷயங்களையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சாதாரண மனிதன் அந்த செய்ய தயங்குவாங்க. ஆனால் மது அல்லது போதை மருந்துகளை சாப்பிட்ருக்கும்போது அவங்க அந்த தடைகளை எல்லாம் விட்டுட்டு அந்த தவறான செயல்களை செய்கிறதுக்கான துணிச்சலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதனால தான் இது ஆபத்தானது. மது அருந்தி அல்லது போதை மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய மனிதர்கள் சில நேரம் சாதாரண மனக்கட்டுப்பாட்டை இழந்து தவறான விஷயங்களில் ஈடுபடுறது, குற்றச்செயல்களில் ஈடுபடுறது ரொம்ப அதிகரிக்கிறத பார்க்க முடியும். ஆபாச படங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசாங்கம் நினச்சா. பல நாடுகள் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆபாச படங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணலாம் அந்த சைட்ஸ் எல்லாம். அப்போ சிறுவர்களையும் அதிலேருந்து நம்ம கொண்டு வரலாம். அல்லது பாலியல் கல்வி ரொம்ப விரிவாக்கப்படணும். இந்த படங்கள், மது, தேவையில்லை போதைப் பொருட்கள், இதனுடைய ஆபத்தை நம்ம அவர்களுக்கு சொல்லித்தர முடியும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தற்காத்துக்கிறதுக்கான பாலியல் கல்வியை மட்டும் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும்போது இது போன்ற செயல்கள் ரொம்ப அதிகமாகிறத நாம் பார்க்க முடியுது. வணக்கம்.